காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் போடுற வடகம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில். நம்ம இது போல் வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம். நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம செருக அரிஞ்சிக்கலாம். சின்ன சின்னதாக ரொம்ப செருக அரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ரெண்டு ரெண்டாக அரிஞ்சிட்டு மிக்சியில் ரிவர்ஸ் கீர் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நம்ம இது போல் நல்லா செருக அரிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் இந்த மாதிரி அடிச்சிக்கலாம். வடகம் வீட்டிலே எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து எடுத்துட்டு அதை செருக நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை அரிஞ்சிக்கலாம். ஒரு ஜார் அளவுக்கு இல்லை கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு ரிவர்ஸ் கீரில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். பூண்டு நல்லா ஒரு 1/4 கிலோக்கு கூட, இது வெங்காயம் ஒரு 4 கிலோ அந்த அளவுக்கு இருக்கும். பூண்டு ஒரு 1/4 கிலோக்கு கூட நான் போட்டிருக்கேன். அது கூடவே நாம் வெந்தயம் ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம். கடுகு 1/4 கிலோ போட்டுக்கலாம். பூண்டு 1/4 கிலோக்கு கூட போட்டுக்கிட்டு குண்டு உளுந்து 150 கிராம் போட்டுக்கலாம். ஜீரகம் 100, சோம்பு 50, உப்பு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு. ஊறுகாய் செய்யும் பொழுது நம்ம எப்படி உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவோமோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அது மாதிரி இந்த வடகமும் 1 வருஷம் 2 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு கை 2 கை அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். பிசைஞ்சு அந்த கலர் போதும், டார்க் எல்லோவாக வரணும். அந்த கலர் போதுன்னா விடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு நல்லா பெசன்னு பிசையும் பொழுது தான் அந்த வடகத்தோட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 2 நாள் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு மறுநாள் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியால் கைப்படாமல் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மறுநாளும் மூடி விட்டுடுங்க. 2ஆவது நாள் இந்த மாதிரி சாக்கு போட்டு, சாக்கோ இல்லை மைக்கா கவர் இந்த மாதிரி எது இருக்கோ, இல்லை பெரிய தட்டில் கூட நீங்கள் காய வச்சு நல்லா உதிர்த்து நல்லா காய போட்டு 2ஆவது நாள் உங்களுக்கு உருண்டையாக வேணும்னா 2ஆவது நாளே நல்லா ஈரப்பதம் இருக்கும் பொழுதே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி காய வைங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி உதிர்த்தியாகவே நல்லா வத்தல் போல் சரவத்தலாக நல்லா காய வைக்கணும். நல்லா காய வச்சதுக்கப்புறமா அது கூட நல்லா காஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற டைமில் நல்லா வத்தலாட்டம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் ஒரு 100 கிராம் 50 கிராமுக்கு கூட ஊற்றுங்க. ஆனால் 100 எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த ஊற்றி நல்லா பிசைஞ்சி அந்த எண்ணெயை கலந்ததை ஒரு நாள் நல்லா காய வைங்க. அப்போ தான் அது இந்த வடகம் கெட்டு போகாமல் வாசனை வராமல் நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் சொன்ன அளவுக்கு தான் நீங்கள் எல்லா பொருளும் சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ கூட குறைய எப்படி வேணாலும் நம்ம அளவு இல்லாமல் சேர்த்துக்கலாம். இதில் வெந்தயம், கடுகு, பூண்டு இது 3 மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புன்னு சேர்க்கறதுனால இந்த மாதிரி பொருளை மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு அதிகமாக சேர்த்தாலும் கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. அளவு ஆனால் அதுதான்.